ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். நாளைக்கு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் வீடியோலாம் வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ மண்டேலேருந்து என்ன நடக்க போகுது, ஸோ அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் மண்டே, ஸோ டைமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான டைம் டேபிளே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டைம் டேபிள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட ஷெட்யூலில் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐஓபி எல்பிஓக்கு பண்ணோம். அது வந்து ஒரு ஷார்ட் டைமில் நாம் அது ரெடி பண்ணது. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி ஷார்ட் டைமாக போகாமல், ஸோ முன்கூட்டியே நாம் கரண்ட் அஃபேர்ஸை எந்தளவுக்கு ரிவைஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம தரவாயிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் முன்னாடிலேருந்தே இந்த ரிவிஷன் செஷன்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப உங்களுக்காக, நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்லாம் காட்டுறேன் என்னென்ன டாபிக்ஸ் போக போகுது அப்படின்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ இதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் நமக்கு ஃபஸ்ட்டே எஸ்பிஐ பிஓ வரதுனால இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ வரைக்கும் ஷெடியூல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமும் ஷெடியூல் வந்து கண்டினியூ ஆகும். அதுவுமே நான் வந்து என்னன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மண்டேலேருந்து, அதாவது 25th ஆகஸ்ட்லேருந்து மார்னிங் 10 AM நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அது ஒவ்வொரு மார்னிங் 10 AM இருக்கும். அது ஒரு 1 hour 1.5 hour செஷனாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐபிஓ அண்ட் ஐபிபிஎஸ்பிஓ, நேஷனல் அண்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்படி தான் நான் பிரிச்சிருக்கேன். இந்த டைம் டேபிளில் தான் போகும். இன்கேஸ் கிளாஸில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது முந்தின கிளாஸ்லேயே நான் வந்து சொல்லிவிடுவேன். அதனால் ரெகுலராக கிளாஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேஷனல் அண்ட் ஸ்டேட்லேருந்து போகிறோம். ஏன் நேஷனல் அண்ட் ஸ்டேட் அப்படின்னா, நேஷனல் லெவலில் நடந்த இம்பார்ட்டன்ஸும் ஸ்டேட் லெவலில் நடந்த இம்பார்ட்டன்ஸையும் நம்ம ஒன்றா பார்த்துடலாம். ஸோ 1, 2, 3. ஸோ இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் 3 months. ஓகே, ஸோ லாஸ்ட் 3 months இப்போ என்ன இருக்குது, ஆகஸ்டா, ஜூலை, ஜூன். ஓகே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணியிருக்கும். ஏன் வந்து இந்த 3 months அப்படின்னா, இப்போ நமக்கு அடுத்து எஸ்பிபிஓ இருக்குது. இந்த 3 months தரவு பண்ணால் மேக்ஸிமம் கொஷின்ஸ் இதிலேருந்து வரும். ஐபிபிஎஸ்க்கு போகும்போது ஆகஸ்ட், செப்டம்பரும் கவர் ஆகும். ஓகேங்களா, அப்போ லாஸ்ட் 4 monthsக்கு இருக்கும். ஸோ இப்போ ஐபிபிஎஸ் பிஓ ரிவிஷன் டைம்லையும் நம்ம திரும்பவும் இதே மாதிரி ஒரு லாஸ்ட் 4 monthsக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணுறோம், சரிங்களா? அதனால் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்க போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங், அதே மாதிரி ஒரு 3 பார்ட் போட்டிருக்கேன். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸை வந்து ஒரு 3 பார்ட்டில் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்மளோட செஷன்ஸ் இருக்க போது. இது வந்து அடுத்த வாரத்துக்கான ஷெடியூலா, இதுக்கு அடுத்த வாரத்துக்கான ஷெடியூலுமே அடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வீக் ஷெடியூல் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷெடியூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நம்மளோட பிகினர்ஸ் 2.3 இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய வீடியோஸில் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஷெடியூல், இந்த பேட்ச்குள்ளே வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 years வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் கோட் 12 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1500 வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆகும். உங்களுக்கு பிகினர்ஸ் கிட்டுமே ஃப்ரீயாக கிடைக்க போகுது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் உங்களுக்கு 1-on-1% மென்டார்ஷிப் கிடைக்க போகுது. ஒரு மென்டார் உங்களுக்கு கைட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு 10 books கிடைக்க போகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் செஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ இது வந்து வேலிடிட்டியுமே அதிகமாக இருக்குது. 1.5 years வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் இருக்க எல்லா எக்ஸாம்ஸுமே கண்டிப்பாக, முக்கியமாக ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேட்சாக இருக்கும். ஸோ இதை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ கீழே நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மென்டார் கால் பேக் பண்ணி உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருந்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ஸ்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ கோட் 100Kன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2499 கிடைக்க போகுது. ஸோ இதுலேயுமே சேம் மென்டார்ஷிப் இருக்க போது, மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ண செஷன்ஸ் இருக்க போது, பேங்கிங் அவேர்னஸு, அப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோ, இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஒரு ஹோல்சம் ப்ரிப்பரேஷன் ஃபார் ரிப்பீட்டர்ஸ்னால் அது டெஸ்ட் பேட்ச்சு கண்டிப்பாக இதுக்குள்ளே என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே யூடியூப்பில் பார்க்கணும்ல, அதை விட இன்னும் 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வீக்லி ரிவிஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச்க்குள்ளே இல்லை எந்த பேட்ச்க்குள்ளே கோட்டில் இருந்தாலுமே நீங்கள் அங்கே வீக்லி ரிவிஷன்ஸு, ஆர்பி சர்க்குலர்ஸ் இதெல்லாம் அந்த இடத்துல ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரிவிஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட், அடுத்த வீக் என்ன, செப்டம்பர் 1 ஷெடியூல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஷெடியூல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் நியூஸ் வித் MOUs. இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கண்ட்ரிஸ், டேரிஃப்ஸு அதுன்னு ரிவைஸ் பண்ணிருக்காங்க, பாலிசி ரிவிஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான இது நிறைய சமிட்ஸ் நடந்திருக்கு, நிறைய கான்ஃபரன்சஸ் நடந்திருக்கு.
ஸோ இது வந்து ஒரு 2 பார்ட்டாக நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ். இது வந்து ஷார்ட் கண்டென்ட் டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம படிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ஒரு நாள் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டண்டான ஸ்கீம்ஸை நம்ம இதிலே கவர் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு வந்துடுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ நியூஸ், பேங்க்கோட புது புது லான்ச்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும்போது இதையுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீக்கில் என்ன இருக்க போகுது அப்படின்னா எஸ்பிபிஓவான பிஓ அந்த ஐபிபிஎஸ் பிஓக்கான இம்பார்ட்டன்ட் ஆர்பிஐ நியூஸ் இருக்க போகுது. அப்புறம் ஏஐ நியூஸ். ஓகேங்களா? ஏஐயில் நிறைய டைப்ஸ் ஆஃப் விஷயங்கள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா லைக் சி டாட் பண்ணதாக இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் டிஆர்ஏஐ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கூட லிங்க் பண்ணதாக இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஷினி சுற்றின விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான நியூஸ்லாம் வந்து நம்ம அதை கவர் பண்ணலாம். அப்புறம் லாஸ்ட்டாக எஸ்பிபிஓ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து டென்டேட்டிவ். ஓகே, ஸோ டென்டேட்டிவ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக, அதாவது எப்படி சொல்கிறதுனா இதில் 13th எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. 13th நடக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி கூட நடக்கலாம். பட் மேக்ஸிமம் 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்பிபிஓ மெயின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 3 செட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்டேட்டட் ரிவிஷன் இருக்க போகுது. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அப்டேட்டடான விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 15வது அதாவது 15 செப்டம்பர் அடுத்த மண்டேலேருந்துமே உங்களுக்கு ஷெடியூல் கண்டினியூ ஆகும். அது ஐபிபிஎஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் கிளாஸஸில் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு விஷயம். ஸோ இது உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ, டேக் கேர். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய், பார்ப்போம்.